சின்ன கோரிக்கை. அதனால் இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதாவது பரணி சண்முகம் 2 பேருமே பிரிகிற மாதிரி ஒரு எபிசோட் போட போகிறீங்கல்ல, அதை வந்து ஃபுல் எபிசோட ஸ்பெஷல் எபிசோட போடுங்க சண்டேயில். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அந்த அப்டேட் கொடுக்கணுங்கிற பேரில். ஆனால் அவங்க நடக்கிறத சொல்கிறாங்களா இல்லை நடக்காத சொல்லிகிட்டு இருக்காங்களா, அது கண்டுபிடிக்க முடியலை. வெல், ஐ லைக் தட் சீரியல் தான். பட் நிறைய டவுட்ஸ் இருக்குது. திருச்செந்தூர் தொடருங்கிறதுனால பிடிக்கும். ஆனால் விரும்பத்தகாத விஷயங்களும் அதில் இருக்க தான் செய்யுது. பட் இந்த வெளிநாடு கான்செப்ட் இப்போ தேவையில்லாதது. அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் வில் ஜஸ்ட் பி ஹேப்பன். ஒரு கிராமப்புறத்துக்கு டாக்டர்ஸ் வந்து ரொம்ப அவசியமானவங்க. டாக்டர்ஸ் வந்து தன்னுடைய சுயலாபத்துக்காக அவங்க எதையும் முடிவு பண்ண முடியாது. ஒரு உயிரை காப்பாற்றுற இடத்துல இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே அந்த உயிர்களை எப்படியாவது காப்பாற்றணுன்னு தான் நினைப்பாங்க. அது நல்ல விஷயந்தான். பட் ஒரு இடத்துக்கு போய் நம்ம ஒரு விஷயம் பண்ணணும், நமக்காக ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும்போது கொஞ்சம் அந்த டாக்டர்ஸ் வந்து அந்த அந்த பர்டிகுலராக அவங்க வேலை பார்ப்பாங்கள்ல, அந்த இடங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை யோசித்து பார்க்கணும். அவங்களுக்கு என்னென்ன வியாதிகள் இருக்குது, அப்படி நம்ம போனால் அவங்கள காப்பாற்ற முடியுமா, அவங்க தன்னை காப்பாற்றிக்கிடுவாங்களா, நம்ம அளவுக்கு அவங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ணி கொடுப்பாங்களா, இல்லை அவங்களுடைய வைத்திய செலவை குறைப்பாங்களா, இதெல்லாம் வந்து ஒரு டாக்டர் யோசிக்கணும். போலீஸ், வக்கீல், டாக்டர் 3மே சேவை தொழில். மக்களுக்காக பணியாற்றக்கூடிய 3 துறைகள்லையும் சுயநலம் இருக்கக்கூடாது. படிக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் இப்போ வந்து ஒரே இடத்துலேருந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? இந்த கொரோனா டயத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஸ்கூல் வந்து வீட்டிலேருந்தே பசங்க படித்தாங்க. அதே மாதிரி எந்த யூனிவர்சிட்டியில் இருந்தும் ஆன்லைன் கிளாஸில் இருக்கிறதுக்கும் அந்தந்த கிளைகளில் படிக்கிறதுக்கும் வேறு இடங்களில் தனக்கு வசதிப்பட்ட இடங்களில் படிக்கிறதுக்கும் டாக்டர்ஸ்க்கு நிறைய வசதிகள் இருக்குது. ஒரு கிராமப்புறத்துக்கு வர்ற டாக்டர் தன்னுடைய தேவைகளை பெருசாக நினைக்கக்கூடாது. அப்படி பார்த்தா இந்த காலத்தில் வந்து தன்னுடைய தேவைகளுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க டாக்டர்ஸ் துறையை தேர்ந்தெடுக்கக்கூடாது, மருத்துவத்துறையை தேர்ந்தெடுக்கக்கூடாது, போலீஸ் துறையை தேர்ந்தெடுக்கக்கூடாது, வக்கீல் வழக்கறிஞர் துறையை தேர்ந்தெடுக்கக்கூடாது. இந்த 3 துறைக்குமே எது அடிப்படை அப்படின்னா சேவை ஒன்று தான் அடிப்படை. பணமும் தன்னுடைய சுய தேவைகளை அடிப்படையாக இருக்கக்கூடாது. அதுதான் என்னோட தாட். நான் வந்து இதை ஒரு நாடகமாக தான் பார்க்கணும் அட் தி சேம் டைம். பட் அவங்க எடுத்துருக்க ப்ரொஃபஷன் என்ன, டாக்டருங்கிற ப்ரொஃபஷன் எடுத்திருக்காங்க. அப்போ வந்து அந்த டாக்டருக்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, அவங்க போனால் எந்த அளவுக்கு அந்த குறிப்பிட்ட இடம் பாதிக்கப்படும், குறிப்பிட்ட பகுதி மக்கள் பாதிக்கப்படுவாங்க, இதெல்லாம் வந்து டாக்டர் முடிவெடுத்ததால செயல்படணும். அதை தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். I am very glad to send this video in YouTube. ஒரு டாக்டர் தன்னுடைய சேவை மனப்பான்மையை தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்க. இந்த கேரக்டர் விட்டுருங்க, பரணிங்கிற கேரக்டர் விட்டுருங்க. பொதுவாகவே டாக்டர்ஸ் வந்து சுயநலமாக எதையும் யோசிக்காதீங்க, மக்களுக்காக சேவ் பண்ணுங்கள். பட் உங்களால் அது முடியாத பட்சத்துக்கு நீங்கள் ஏன் டாக்டர் ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுக்கிறீங்க? அது தேர்ந்தெடுக்காதீங்க தயவு செஞ்சு. அது நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. அந்த ப்ரொஃபஷன்ஸை தேர்ந்தெடுங்க. உங்களுடைய பர்சனல் தேவையை நிறைவேற்றுக்கிற இடம் வந்து டாக்டர் கிடையாது, மருத்துவத்துறை அப்படி கிடையாது,
சேவை உங்கள் ஆம்பளைக்கிட்ட பெண்கள் தன்னுடைய உடலை வந்து அச்சமின்றி காட்டுறது அவங்க டாக்டராக இருந்து அவங்கள காப்பாற்றுவாங்கங்கிற எண்ணத்தில் தான். டாக்டர்ஸ் வந்து எல்லாருமே வந்து பொதுவான கருத்துள்ளவர்கள். என்னுடைய கருத்துக்கள் யாருக்காவது தவறாக தெரிஞ்சால் மன்னிச்சுக்கோங்க. ஒரு சின்ன பையன் நான் இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு கமெண்ட்ஸ் நல்லா கொடுங்க. நெகட்டிவ் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். நன்றி. எப்போவுமே எல்லாருமே நல்லபடியாக வாழணும். ஜெய்ஹிந்த். நாட்டு மக்களுக்கு டாக்டர்ஸ் வந்து நல்லபடியாக சேவை ஆற்றணும். இதை தான் நான் கடவுள்கிட்டே வேண்டிக்கிறேன், உங்கள்கிட்டே கேட்டுக்கிறேன். நன்றி.